சாயம் போகுமா? அதெல்லாம் ஒண்ணும் போகாது. அப்படி போச்சுன்னா அடுத்த வருஷம் திருவிழாக்கு வரும்போது கொடுத்துட்டு காசை வாங்கிக்கமா. நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண அப்பனும் முடியாதுன்னுட்டான், பொண்ணுக்கும் இஷ்டம் இல்லையா. இந்த இடத்துல இப்ப தாலி கட்டினா என்ன ஆகும்? என் பொண்டாட்டியாவா? அப்ப கட்டு. ஐயோ அப்பா அவ ஓடுறப்பா, துரத்தி கட்டு. ரொம்ப நல்லவங்க, திரும்பி போயிருவாங்க. டேய் போறதா இருந்தா இந்த பொண்ணோட தாண்டா. பொண்ணுங்க கைய பிடிக்கிறது ரொம்ப தப்பு. பின்ன என்னத்தை பிடிக்கிறது? இத பிடி. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் பெரிய குச்சியை பிடிச்சா பேசி முடிச்சிடலாம். என்னப்பா வாய் பேச்சு வாயோட இருக்கும்போது இப்படி அடிச்சு போட்டீங்க? இது ரொம்ப தப்புப்பா. மாமா இப்ப வேடிக்கை பாரு. உங்களுக்கு வாயால பேசினா புரியாது போல் இருக்கு, கையில பேசினா தான் புரியுமோ? வணக்கங்க. வாமா கேத்தரின். நீ ரொம்ப நல்லா நடிப்பேன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இந்த ஏகாதசி நாடகத்துக்கு உன்னை வர வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. நீ முதல்ல குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, நீ தங்கறதுக்கு வசதியான இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. வணக்கங்க. ஊருக்கு நாடகம் போட நீங்க காசு செலவு பண்றீங்களே, இது என்னப்பா புதுசா இருக்கு? சோழியம் குடிமி சும்மா ஆடாதுடா. நான் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், பொறுத்திருந்து பார். என்னங்க? ஐயோ நான் இல்ல, நான் இல்ல, நான் தாங்க. ஏன்டா இப்படி கத்துற? நேரங்கால தெரியாம கத்தன குறவளைய கட்சி கொதறிடுவேன். என்னைக்கோ ஒரு நாள் நாவறட்சி ஏற்படுது, யாக சாந்தி பண்ணிக்கலாம்னா மிரட்டுறீங்களடா. அட நீங்க ஒண்ணு, ரோம் நகரம் தீப்பிடிச்சு எறிஞ்ச போது
நிரோத் பண்ண ஹார்மோனியம் வாய்ச்சானா. ப்பு, அது நிரோத் மன்ன இல்லடா, நீக்ரோ மன்ன. அவர் வாசிச்சது ஃப்ளூட். ஏதோ ஒண்ணு வாய்ச்சான், அதை விடுங்க. நம்ம நீக்கிறோம் அதாங்க உங்க பரம வைரி நடராஜன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சொல்லுடா. ஏகாதசிக்கு நாடகம் ஆட வந்த கோஷ்டிக்கிட்ட இந்த ஊர்லயே தான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிக்கிட்டுமேடா. ஆ? இப்ப அவன் முன்னாடி ரிஹர்சல் நடக்க போகுது. பொண்ணுங்க வேற ஜிகு ஜிகுன்னு இருக்காங்கங்க. எவன் முன்னாடி எவன் அண்ணா நமக்கு என்னடா? போனா போது ஒரு டம்ளர் குடுக்கலான்னு இருந்த. இல்ல போ. ஊருக்கு பெரிய மனுஷன் அவன்தான் அந்த நடராஜ சொன்னானா? அவனுக்கு முன்னாடி அந்த நாடக கோஷ்டி ஆட போதா? எவன் முன்னாடி எவன் நமக்கு என்னங்க? இது கௌரவ பிரச்சனைடா. இந்த ஊருக்கு யார் பெரிய மனுஷன்றத நான் காட்டுறேன். விட்டு ஆட்டிற ஆட்டி. ஏய்யா ரிஹர்சல் ஆரம்பிக்கிறது எவ்வளவு நேரம் ஐயா? ஊருக்கு ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீங்க. உங்க முன்னாடி ரிஹர்சல் பண்றதுன்னா ஒரு இதோட பண்ணும்ல, அதான். ஏய், தலை நிறைச்சவன்லாம் தலைவன் ஆயிட முடியுமா? ஊருக்கு பெரிய மனுஷன் எவன் முடிவு பண்ணிட்டு அப்புறமா ரிஹர்சல் நடத்துங்கடா. ஏய், நான் ஊருக்கு புதுசுங்க. யாரு பெரிய மனுஷன் எனக்கு எப்படிங்க தெரியும்? அது கூட தெரியாம இன்னும் நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நான் வயசான பெரிய மனுஷன், நீ வாலிப பெரிய மனுஷன். கூப்பிடுற குட்டிய. ஓடு கொண்டா ஓடு. அங்க என்னையா சத்தம்? பேசமாகையா முட்டி போட்டு வர வேண்டியிருக்கு. புடிச்சு வாடா. இந்தாங்க. என்ன நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. போடா. உங்களை என்னங்க நான் கேவலப்படுத்திட்டேன்? எத்தனை 1000 போட்டு தேட்டரை கட்டி அதுல ப்ரொஜெக்டர் வச்சு தலைவர் படத்தை போட்டு 50 பைசா டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டா நீ அதுலயும் 10 காசு குறைச்சா கொடுக்குற. போயா அல்பம். எத்தனை ஆயிரங்கள் போட்டு நீங்கள் தியேட்டர் கட்டிருக்கீங்க? பல லட்சங்கள், பல ஆயிரங்கள். ஏண்டா பரதேசி பைய மௌன, முழுசா 1000 ரூபாய் கொடுத்தா உட்காந்து உனக்கு என்ன தெரியாது? அதுக்குள்ள ஆயிரக்கணக்கா நீ? அது என் மேனேஜர் பாத்துக்குருவாரு. மேனேஜரா? யார் அது? நெக்ஸ்ட். அடிங்க யோ விடியா ஒண்ணே. விடியா. வணக்கம் முதலாளி. முதலாளியா? வணக்கங்க. இல்ல, நான் தொழிலாளி தான். யாருப்பா இந்த பண்ணாட? உங்க பையன் தான் வேலைக்கு வச்சாருங்க. வேலைக்காரனாயா? இதுக்கு கூலிங் கிளாஸ். இவன் எவன்டா வேலைக்கு வச்சது? உங்க பையன் தாங்க. ஏன்டா கம்முனாட்டி, இதுக்கு முன்னால எங்கடா வேலை பார்த்த? கடலூர்ல ஒரு தியேட்டர்ல வேலைக்கு சேர்ந்தாங்க. நான் சேர்ந்த 15 நாள்ல மூடிட்டாங்க. பின்ன இந்த மாதிரி தியேட்டருக்கு பின்னால ஒரு பள்ளம் நோண்டி பணம் வசூல் பண்ணா தியேட்டர் மூட மாட்டானா? அங்க அண்டர் கிரவுண்டே போட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் வைப்ப, நீ விண்டர் கிரவுண்ட் வைப்ப. கஷ்டப்பட்டு கொட்டா கட்டுறது நாங்க, கலெக்ஷன் பண்றது நீங்களா? இவன இந்த ஐயோ ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க. சட்டையை பார்த்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இந்த மம்பட்டி வாயனை கொண்டு போய் மரத்துல கட்டுங்கடா. குளிக்கிறீங்களா? உனக்கு அப்பப்ப குடுத்துட்டு இருந்தா சரிப்பட்டு வரும். என்ன ரூபாயா? இல்ல நயா பைசா. கடி கடி. எவன்டாவ? என்னங்க அந்த கீத்து எடுத்து வந்து கீழே போட்டு சரிங்க நெருப்பு வச்சு கொளுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்றுங்க. சரிங்க. சரி இரு, வீட்டுக்கு போய் அரிவாள் எடுத்துட்டு வந்து உன்னை இதோட வெட்டி அண்டர் கிரவுண்ட் விண்டர். முதலாளி கடிச்சிட்டாரு. மாமா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் மாப்பிள. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அது வந்து மாப்பிள, தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கு. நமக்குள்ள என்ன மாமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஊருக்கு வந்திருக்கிற நாடக கோஷ்டி நடராஜ முன்னால ரிஹர்சல் நடத்துறதா சொன்னாங்க. நமக்கு மரியாதை கொடுக்கலையேன்னு அத ஒரு கௌரவ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நான் அங்க போனேன். எப்பவாவது கொஞ்சம் குடிப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் கூட குடிச்சிட்டேன். என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா அந்த நாடகக்காரிய நான் கெடுத்துட்டுதா அவ சொல்றாளாம். இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு, இல்லனா ஊரையே கூட்டி உன்னை அசிங்கப்படுத்துருவேன்னு அந்த நடராஜ என்ன மிரட்டுறான். மாமா இப்பவே போய் அவனுக்கு ஒரு முடிவு கட்டு. இல்ல மாப்ள, வேணாம் மாப்ள, இதுல அவசரப்படக்கூடாது. இவ்வளவு காலம் கௌரவமா வாழ்ந்துட்டேன். நாளைக்கு ஊர் கூடி
அந்த நாடகக்காரி தன்னை கெடுத்துட்டதா சொல்றாளே, அதுக்கு நீ என்னையா பதில் சொல்றேன்னு கேள்வி கேட்டா அந்த அவமானத்தை தாங்க முடியாது மாப்பிள. நான் செத்துருவேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. மாப்பிள, நீங்க என்ன மன்னிக்கணும். இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நிச்சயம் பண்ண இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? நான் அப்படி செய்யலன்னா அந்த நடராஜ் ஊரை கூட்டி என்ன அவமானப்படுத்திடுவா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு ஆச்சுன்னா அந்த நடராஜையும் நாடகக்காரியும் நான் குத்தி கொண்டிருவேன். வர மாப்பிள, நான் வரேன்.